வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த ராமச்சந்திராபுரம் ஊராட்சியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆலய மகா கும்பாபிஷேகம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் மீண்டும் மகா கும்பாபிஷேகம் நடத்த கிராம பெரியோர்கள் பொதுமக்கள் முடிவு செய்து அவர்களின் பங்களிப்புடன் கோபுரம் மற்றும் விமானம் கலைநயத்தோடு புனரமைக்கப்பட்டு நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கடந்த 2 நாட்களாக திருக்கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நித்திய ஹோம குண்டம் நிறுவி கலசங்கள் நிறுத்தி நவகிரக ஹோமம் மகா பூர்ணாகதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்ததை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலச புறப்பாடு நடைபெற்றது. பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுரத்தின் மீதுள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். அப்பொழுது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர். அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், மஞ்சள், ஜவ்வாது, தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இரவு உற்சவர் கிராம முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேக விழாவும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.